நீங்க உட்காருங்க. ஏன்யா உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆகுது. பாக்கிய போய் உங்க அம்மா கிட்ட கேட்டா உன்னை வந்து பார்க்க சொல்றாங்க. உன்கிட்ட வந்து கேட்டா என்ன யாருன்னு தெரியாதுங்கிற. 2 பேரும் என்ன வச்சுட்டு பல்லாங்குழி விளையாடுறீங்களா? இந்த சைதாப்பேட்டை கானாசேனாவை பத்தி உனக்கு தெரியாது. பத்தி நல்லா தெரியும். இன்னும் 1 வாரத்துல என் பணம் என் கைக்கு வரல, போலீஸோட தான் இங்க வருவேன். அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்கிறீங்க. 1 வாரத்துல உங்க பணத்தை கொடுத்துறேன். ஆபீஸ்ல வியாபாரம் பண்ணாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? இனிமே பண்ணல சார். போன மாசம் நீங்க மாமிக்கு வாங்கின பவுடர் டின்னுக்கு. சரி சரி பண்ணிக்கோ. மேடம் நீங்க ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிறீங்களா? மாட்டேன். சரி இன்னைக்கு வாங்குறேன். மாங்காய் ஊறுகாய் இருக்கா? ஏய் நீ சோர்ந்திருக்கும் போதே தெரியும் சுமக்க ஆரம்பிச்சுட்டேன்னு. எத்தனை மாசம்டி? ஏனுங்க கொஞ்சம் மெதுவா போங்களேன். என்ன சொல்ற? உங்க வேகத்துக்கு நான் தாங்குவேன், உங்க குழந்தை தாங்குமா? ஆமா நான் உண்டாயிருக்கேன். என்னங்க ட்ரீட்டா? பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரிஞ்சுக்க ஒரே ஆசையா இருக்கு. டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? சார் என்ன சாப்பிடுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். 2 நிமிஷம் மட்டும். ஓகே சார். கல்யாணமான ஒரு பொண்ணு முழுமை அடையிறது அவ தாய்மை அடையும் போது தான். அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தானே. இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்? மாப்பிள்ளையும் தங்கச்சியும் வீட்டோட இருக்கிறாங்க. இன்னும் 2 தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கு. இப்பவே பட்ஜெட்ல துண்டு விழுது. இந்த நேரம் நமக்கு குழந்தை பிறக்கிறத நினைச்சு பார்த்தாவே இல்ல நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு தரித்திரன் பேர் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வந்துருச்சுங்கிறதுக்காக பத்துக்கு வேணாம். நமக்கு என்ன வயசாயிருச்சு, வசதி வந்த பேருக்கு கூட பத்துக்கலாமே. பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னா கூட தாங்கிக்கலாம். தாயாவே ஆக கூடாதுங்கிறீங்களே, என்னங்க நியாயம்? எனக்கு மட்டும் குழந்தை மேல ஆசை இல்லையா என்ன? குடும்ப சூழ்நிலை நினைச்சுதான் கொஞ்சம் தள்ளி போட சொல்றேன். எதுங்க குடும்பம்? உங்க அம்மா அப்பா, உங்க தங்கச்சிங்க, உங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை, இது மட்டும் தான் குடும்பம் நினைக்கிறீங்களா? வாடகை வீட்டுல விளக்கிறேனுங்கிறதுக்காக சொந்த வீட்லயே நெருப்ப வைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சம்மதிக்கிறது தவிர வேற வழி இல்ல. டாக்டர் கலைச்செல்வியை பார்க்கணும்.